தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால இது இல்லன்னுலாம் சொல்லிற முடியாது. இந்த வழக்கு முக்கியத்துவம் பெறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இறந்து போன மாணவன் ஒரு பொறியியல் பட்டதாரி. ஒரு கை நிறைய சம்பளம் வாங்கிக் கொண்டு சென்னையில இருக்கிற ஒரு பையன். அவனை காதலித்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு பெண் வந்து ஒரு சித்த மருத்துவர். கொலை பண்ண பையனும் வந்து படித்த பையன். நீங்க சொன்ன மாதிரி Instagramல அது இதெல்லாம் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்த பையன். இவன் தன்னுடைய சகோதரி, அந்த பையனுக்கு அக்கான்னு நெனைக்கிறேன். சகோதரி வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட தலித் இளைஞன் வந்து தன்னுடைய அக்காவை காதலிக்கிறான் என்பதற்காக பலமுறை போயி கண்டிச்சதா செய்திகள் வருது. "நீ வந்து தொடரக்கூடாது இந்த உறவ." இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த பெண் வேலை செய்து கொண்டிருந்த மருத்துவமனைக்கு ஏதோ விசாரிப்பதைப் போல தாத்தாவ கூப்பிட்டு போற மாரி போயிட்டு ஏதோ போயிட்டு, அங்க இந்த பையன் இருந்த இடத்துல, "உங்ககிட்ட பேசுறதுக்கு எங்க அப்பா, அம்மா கூப்பிடுறாங்க. வாங்கன்னு" சொல்லி கூட்டு போய் ஏற்கனவே மறைத்து வைத்திருந்த ஒரு ஆயுதத்தை வைத்து திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலை. அந்த திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை என்பதற்கு பின்னால், இது வந்து ஜாதி ஆணவ கொலை அப்படின்னு தான் நம்ம வந்து அத சொல்லணும். இது உடனே குடி ஆணவ கொலைன்னு தமிழ்ல என்னதான் பேரெல்லாம் மாத்தி பேசினாலும் கூட, என் ஜாதி பெண்ணை, என் சகோதரியை வேறு ஒரு ஜாதியைச் சார்ந்தவன் காதலிப்பது என்பதை எங்கள் சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை ஒரு மிகப்பெரிய செய்தியாக அந்த சமூகத்தின் சார்பாக இன்னொரு சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற எச்சரிக்கை அல்லது தண்டனை. ஏன்னா எச்சரிக்கைன்னு சொன்னா அது வேற மாதிரி போயிருக்கணும். தண்டனை அவனே குடுத்துட்டான். அப்ப இவனுக்கு நாளைக்கு வந்து எந்த விதமான தண்டனை கிடைக்கப் போகிறதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே இன்னொரு 7, 8 வருஷம் ஆகும்.